ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் 5 மாடல்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோமாங்க. அதில் 2 மாடல் சம்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பேலன்ஸ் இருக்க மாடல்ஸ் பேஸ் பண்ணி எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். What should come in place of the question mark in the following series based on the above arrangement? Question mark எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? ஸோ இங்கே நமக்கு என்ன காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 3 சீரீஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஷின் மார்க்கில் என்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட வரிசையில் மேலே உள்ள அமைப்பை அடிப்படையாக கொண்டு கேள்விக்குறி இடத்தில் எது வர வேண்டும், அதாவது என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணுவோமா? இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டாங்கனாவே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குல்லங்க, அதிலிருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கேயுமே இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட்லேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு சீக்வன்ஸில் அதெல்லாம் எங்கே வருது, அதோட பொசிஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். பாருங்கள், பீட்டான்றது நமக்கு இங்கே இருக்குங்களா, அண்ட் 5ன்றது இங்கே இருக்குது, தென் அட் அப்படின்றது இங்கே இருக்குங்களா. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பொசிஷன் வந்துட்டு செக் பண்ணுங்கள். இப்போ பீட்டாலிருந்து 5 அப்படின்றது எவ்வளோ எலிமெண்ட் தள்ளிங்க இருக்குது? 1 2 3 4 5 6 7. நமக்கு இந்த 5 அப்படின்றது 7th எலிமெண்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம அட்கு வருதான்னு செக் பண்ணலாமா? பாருங்கள், 1 2 3 4 5 6 and 7. இப்போது இதில் நமக்கு என்னங்க தெரியுது? 5லேருந்து அட் வந்து நமக்கு 7th எலிமெண்ட்டாக இருக்குது. அப்போது நமக்கு என்னங்க அடுத்தது, நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரணும்? அட்டில் இருந்து 7th எலிமெண்ட் தான் நமக்கு வந்து இந்த காம்பினேஷனில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக வருங்க. செக் பண்ணலாமா எது 7th எலிமெண்ட்டாக வரும்னு? இப்போ எம் வந்து நமக்கு 1ஆக இருக்குங்களா, யூ 2ஆக இருக்கும், இது 3ஆக இருக்குங்களா, 6 வந்து 4ஆக இருக்கும், ஏரோ மார்க் 5ஆக இருக்கும், இந்த கியூ வந்து 6th எலிமெண்ட், 7th எலிமெண்ட் நமக்கு ஜிங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாமா? 7th எலிமெண்ட் வந்து நமக்கு ஜி வருதுங்க. இதே மாதிரி நம்ம செக் பண்ணலாமா? இப்போது செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், 2 இருக்குங்களா, இங்கே என்னங்க இருக்குது? 2 தானே இருக்குது. ஸோ இந்த 2 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்க இந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் யூ, இதெல்லாம் எங்கே இந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்கள். 2ங்கிறது நமக்கு இங்கே இருக்குது, அண்ட் இந்த டாலர் சிம்பிள் இங்கே இருக்குங்க, அண்ட் யூங்கிறது இங்கே இருக்குது. செக் பண்ணலாமா இதோட பொசிஷனையுமே? இப்போ 2லேருந்து டாலர் சிம்பிள் பாருங்கள், 1 2 3 4 5 6 7th. இப்போது நமக்கு 2ல் இருந்து 7th எலிமெண்ட்டாக என்னங்க இருக்குது? இந்த டாலர் சிம்பிள் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்க எலிமெண்ட்லேருந்து யூன்றது எத்தனாவது எலிமெண்ட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணுவோமா? செக் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7. பாருங்கள், இதுவுமே நமக்கு என்னங்க இருக்குது? 7th எலிமெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த டாலர் சிம்பிளுமே நமக்கு 7th எலிமெண்ட்டாக இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? யூவில் இருந்து 7th எலிமெண்ட் தான் நமக்கு இந்த காம்பினேஷனில் செகண்ட் எலிமெண்ட்டாக வருங்க. இப்போ செக் பண்ணுங்கள், யூவிலேருந்து நமக்கு ஈன்றது 1ஆக இருக்குங்களா, 6 2ஆக இருக்கும், ஏரோ மார்க் 3ஆக இருக்கும், 4 5 6 7. அப்போ நமக்கு என்னங்க கேட்டிருக்காங்க? 7th எலிமெண்ட் தானே. நம்ம இங்கெல்லாம் செக் பண்ணோம் பாருங்கள், இங்கேயும் நமக்கு 7 தான் இருக்குது, யூவுமே நமக்கு 7ஆக தான் இருக்குது. ஸோ யூவிலேருந்து நமக்கு செகண்ட் எலிமெண்ட்டாக, அதாவது 7th எலிமெண்ட்டாக நமக்கு என்னங்க இருக்குது? 9 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த எலிமெண்ட் வந்து செக் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள். இப்போ என்னங்க கொடுத்துருக்காங்க? நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். தேர்ட் எலிமெண்ட், இது வந்து ஆப்ஷன்லேயே மிஸ்டேக்குங்க, இங்கே ஆக்சுவலாக எஸ் தான் வரும். எஸ் இருக்குங்க, இங்கே வி இருக்குது, இங்கே ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுவோமா? எஸ்ன்றது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. தென் வி இருக்குங்களா, வின்றது நமக்கு இங்கே இருக்குது. இது வந்து 8ங்க, இது ஆக்சுவலாக பிரிண்டிங் மிஸ்டேக் இது. பாருங்கள், இப்போ வி இருக்குங்களா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? இந்த ஏரோ மார்க்குங்க. இப்போ செக் பண்ணுவோமா? இப்போ எஸ்லேருந்து இந்த வின்றது நமக்கு 1 2 3 4 5 6. பாருங்கள், இதுவுமே நமக்கு என்னங்க இருக்குது? 7th எலிமெண்ட்டாக தான் வந்துட்டு இருக்குது.
இப்போ விலேருந்து நமக்கு இந்த ஏரோ மார்க் எவ்வளோ எலிமெண்ட்டாக இருக்குன்னு பார்ப்போமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 பாருங்க இதுவுமே நமக்கு 7th எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போது நமக்கு ஏரோ மார்க்லேருந்து 7th எலிமெண்ட் தாங்க நம்மளோட காம்பினேஷனில் 3rd எலிமெண்ட்டாக இருக்கும். செக் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் 7 பாருங்கள் 7th எலிமெண்ட்டாக என்னங்க இருக்குது? டி தானே இருக்குது. இப்போ நம்ம 3rd எலிமெண்ட்டுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ன காம்பினேஷன் நமக்கு கிடச்சிருக்குங்க? G, 9 அண்ட் T. பார்ப்போமா ஆப்ஷனில் இருக்கான்னு? பாருங்கள் G9T ஆப்ஷன் பிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமாங்க. இங்கேயும் நமக்கு சேம் சீக்வன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த கொஸ்டின் பாருங்கள். 4 of the following 5 are alike in a certain way based on their position in the above arrangement and so form a group. Which is the one that doesn't belong to the group? இங்கே என்னங்க இருக்குது? படிக்கும் போதே தெரியுது இது ஆட் ஒன் டைப். அந்த மாடல் கொஸ்டின்ங்க இது. தமிழில் பாருங்கள். மேலே உள்ள அமைப்பில் கீழே கொடுக்கப்பட்ட 5 தொகுப்புகளில் 4 தொகுப்புகள் தங்களது இடத்தை பொறுத்து ஒரே வகையாக உள்ளன. அவை ஒரே குழுவாக உருவாகின்றன. அவற்றில் எந்த ஒன்று அந்த குழுவில் சேராது. ஸோ இது என்ன மாடலுங்க? ஆட் ஒன் டைப் இது. செக் பண்ணுவோமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பாருங்கள் இங்கே ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களாங்க. இது எல்லாமே என்ன பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாமாங்க. அதில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். 7 இங்கே இருக்குங்களா? ஹேஷ் இங்கே இருக்குது. கே வந்து இங்கே இருக்குது. இது என்ன பேட்டர்னுங்க ஃபாலோ பண்ணியிருக்கு? 7லேருந்து 2 ஸ்டெப் முன்னாடி போனால் நமக்கு இந்த எலிமெண்ட் இருக்குங்களா? அதுவே 7லேருந்து 2 ஸ்டெப் வந்து நம்ம பேக்வேர்டில் வந்தோன்னா இந்த கே அப்படின்ற லெட்டர் இருக்குங்களா? இதே பேட்டர்ன் தான் நமக்கு மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு வருதான்னு செக் பண்ணுவோமா? ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. யூ இருக்குங்களா? தென் 6 இருக்கா? அண்ட் அட் இருக்குங்க. செக் பண்ணுங்கள். யூவிலேருந்து 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் போகிறோன்னா 6 இருக்குது. இதுவே 2 ஸ்டெப் பேக்வேர்டில் வந்தோம் அப்படின்னா அட் இருக்குங்க. ஸோ இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. அண்ட் ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணுங்கள். இந்த அன் சிம்பிள் இருக்குங்க. ஒய் இங்கே இருக்குது. அண்ட் 9 வந்து இங்கே இருக்குது. இந்த அன்லேருந்து நம்ம 2 ஸ்டெப் முன்னாடி போனோம் அப்படின்னா ஒய் இருக்குங்க. அண்ட் அதுவே இந்த அன்லேருந்து 2 ஸ்டெப் வந்து நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா நமக்கு 9 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இதுவுமே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள். பீட்டா இங்கே இருக்குங்களா? தென் 2 இங்கே இருக்குது. அண்ட் இந்த டெல்டா சிம்பிள் இது இங்கே இருக்குங்களா? செக் பண்ணுங்கள். பீட்டாவில் இருந்து 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் போனோம் அப்படின்னா நமக்கு 2 இருக்குது. இதுவே பேக்வேர்ட் வந்தோம் அப்படின்னா நமக்கு டெல்டா சிம்பிள் வந்துட்டு இருக்குங்களா? ஸோ ஆப்ஷன் டியுமே நமக்கு சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. இப்போது ஆப்ஷன் இ எடுத்துக்கோங்க. என்னெல்லாங்க எலிமெண்ட் இருக்குது? ஃபர்ஸ்ட் எஸ் இருக்குங்களா? நமக்கு எஸ் வந்து இங்கே இருக்குது. தென் இந்த ஹேஷ் சிம்பிள் இங்கே இருக்குங்களா? தென் 2 இருக்குங்களா? 2 வந்து நமக்கு இங்கே இருக்குங்க. இப்போ செக் பண்ணுங்கள். எஸ்லேருந்து 1, 2, 3 3rd எலிமெண்ட்டாக தானங்க இந்த சிம்பிள் வந்துட்டுருக்கு. ஸோ எஸ்லேருந்து நம்ம 3 ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த ஹேஷ் சிம்பிள் வந்துட்டுருக்குங்க. இதுவே 1, 2, 3 எஸ்லேருந்து 3 ஸ்டெப் நம்ம பேக்வேர்ட் வந்தோம் அப்படின்னா அங்கே தான் நமக்கு இந்த 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குங்க. ஸோ நம்ம ரிமைனிங் மேலே பார்த்த எல்லா ஆப்ஷனுமே 2 ஸ்டெப் ஃபார்வர்டில் இருந்துச்சு அண்ட் 2 ஸ்டெப் பேக்வேர்டில் இருந்துச்சு. இது மட்டும் நமக்கு 3 ஸ்டெப் இருக்குங்க. 3 ஸ்டெப் ஃபார்வர்டில் இருக்குது அண்ட் 3 ஸ்டெப் பேக்வேர்டில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இ தாங்க ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா? இது வந்து நமக்கு ஆட் ஒன் அவுட்ங்க. அண்ட் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுவுமே சேம் சீக்வன்ஸ் தான். 4 of the following 5 are alike on the basis of their position in the given arrangement and hence form a group. Which of the following does not belong to that group? இதுவுமே ஆட் ஒன் அவுட் தான். தமிழில் பாருங்கள். கொடுக்கப்பட்ட வரிசையில் அவற்றின் இடத்தை கருத்தில் கொண்டு கீழே உள்ள 5 தொகுப்புகளில் 4 தொகுப்புகள் ஒரே மாதிரியானவை. எனவே அவை ஒரு குழுவாக அமைகின்றன. அதில் சேராத தொகுப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதில் வராதது எதுன்னு கேட்குறாங்க. செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் ஏல என்னெல்லாங்க கொடுத்துருக்காங்க? எஃப் இங்கே இருக்குங்களா? கே நமக்கு இங்கே இருக்குது. அண்ட் இந்த அன் சிம்பிள். அன் சிம்பிள் பாருங்கள் நமக்கு எங்கெங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை ரிலேட் பண்ணலாமா? இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்? இப்போ எஃப்லேருந்து நீங்கள் 1, 2, 3
3 ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபார்வர்டில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த கே வந்து கிடைக்குதுங்களா, அதாவது செகண்ட் எலிமெண்ட். இப்போது இந்த எஃப்க்கும் இந்த அண்ட் சிம்பலுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். இப்போது நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எஃப்ங்கிறது நமக்கு 1 2 3 4 லெஃப்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 4th எலிமெண்ட்டாக இருக்குங்க. சிமிலர்லி நீங்கள் இதுவே ரைட்லேருந்து 1 2 3 4th எலிமெண்ட்டாக நமக்கு என்னங்க இருக்குது, இந்த அண்ட் வந்துட்டு இருக்குங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எஃப்ன்ற சிம்பல் இங்கே இருக்குங்க. இதிலிருந்து 3 ஸ்டெப் ஃபார்வர்டில் போனோம் அப்படின்னா நமக்கு கே இருக்குங்க. அண்ட் இந்த எஃப்ஐயும் இந்த அண்டையும் எப்படி ரிலேட் பண்ணலான்னா, எஃப் அப்படிங்கிறது நமக்கு லெஃப்டில் இருந்து நமக்கு 4th எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த அண்ட் அப்படின்றதும் 4th எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது எஃப் மாதிரியே 4th எலிமெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அது ரைட் சைட்லேருந்து இருக்குங்க. இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போமா. இப்போ அடுத்து எல் எங்கெங்க இருக்குது, எல் இங்கே இருக்குது. அட் வந்து இங்கே இருக்குங்க. அண்ட் எம் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ செக் பண்ணுவோமா. இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லிருந்து நமக்கு 1 2 3 தேர்ட் எலிமெண்ட்டாக தானேங்க அட் இருக்குது. பாருங்கள், இங்கேயும் நமக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆப்ஷன் ஏலையும். ஸோ இது ஓகேங்க. அடுத்தது எல்லையும் எம்மையும் ரிலேட் பண்ணுவோமா. ஸோ எல் அப்படின்றது நமக்கு லெஃப்டில் இருந்து எத்தனாவது எலிமெண்ட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். நம்ம நேற்றே பார்க்கும்போதே பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா 3 எலிமெண்ட்ஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ செக் பண்ணுங்கள், இந்த பீட்டா வரைக்கும் நமக்கு 3 இருக்குமாங்க. அடுத்தது இந்த ஸ்டார் 6 இருக்குமா, இந்த 7 வந்து 9ஆ, இது 12 இருக்குமாங்க. ஸோ இது 13ஆக இருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு 14th எலிமெண்ட்டாக வந்து இருக்குங்க. ஸோ எல் அப்படின்றது நமக்கு லெஃப்ட்லேருந்து 14th எலிமெண்ட்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி எம் செக் பண்ணுவோமா. ஸோ இந்த டீங்கிறது 3ஆக இருந்திருக்கும். அண்ட் இது 3ங்களா. ஸோ அடுத்தது இங்கேருந்து இது 6ஆக இருந்திருக்குங்க. Q வந்து 9, E வந்து 12ஆக இருந்திருக்கும். 13, M வந்து 14. பாருங்கள், இங்கேயும் நமக்கு எல் 14ஆக இருக்குது லெஃப்ட்லேருந்து. இந்த எம் அப்படின்றது நமக்கு ரைட்லேருந்து நமக்கு 14ஆக இருக்குங்க. ஸோ சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகே வாங்க. இப்போ அடுத்தது இது நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்க. இப்போ அடுத்து ஆப்ஷன் சி செக் பண்ணுவோமா. பீட்டா எங்கெங்க இருக்குது, இங்கே இருக்குங்களா. அண்ட் இந்த ஸ்டார்ன்றது இங்கே இருக்குது. தென் டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஆப்ஷன் ஏபியில், நமக்கு 3 ஸ்டெப் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகிருந்துருக்கணும். லெஃப்டில் இருந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து நமக்கு எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் நமக்கு தேர்ட் எலிமெண்ட்டும் ரைட்லேருந்து இருக்கணுங்க. செக் பண்ணுவோமா. ஸோ பீட்டாலேருந்து 1 2 3 தேர்ட் எலிமெண்ட்டாக தாங்க இந்த ஸ்டார்ன்றது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டு தான். அண்ட் பீட்டான்றது நமக்கு லெஃப்ட்லேருந்து 1 2 3 தேர்ட் எலிமெண்ட்டாக இருக்குங்களா. டீங்கிறதுமே நமக்கு ரைட்டில் இருந்து 1 2 3 பாருங்கள் தேர்ட் எலிமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே ஒரே பேட்டர்ன் தாங்க ஃபாலோ பண்ணுது. ஆப்ஷன் டி செக் பண்ணுவோமா. ஆப்ஷன் டி பாருங்கள், நமக்கு இந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்குங்களா, இது இருக்குது. அண்ட் வி இருக்குங்க. அண்ட் இந்த ஏரோ மார்க் வந்து இருக்குது. ஸோ இப்போ செக் பண்ணுங்கள், நமக்கு என்ன கண்டிஷன், நமக்கு ஃபார்வேர்டில் 3 ஸ்டெப் வந்துட்டு மூவ் ஆகிருக்கணுங்க. அண்ட் லெஃப்ட்லேருந்தும் ரைட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டோட பொசிஷன் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த டாலர் மாதிரி இருக்க சிம்பிள்லேருந்து இந்த வின்றது 1 2 3 3 ஸ்டெப் தாங்க ஃபார்வேர்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டு தான். தென் லெஃப்ட்லேருந்து செக் பண்ணுங்கள், இந்த டாலர் சிம்பிள் அப்படின்றது எத்தனாவது எலிமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது 3ஆக இருக்குமாங்க, இது 6ஆக இருக்குமா, இது 9ஆ, 10 11 12. ஸோ எத்தனாவது எலிமெண்ட்டாக இருக்குங்க, 12th எலிமெண்ட்டாக இருக்குது. ரைட்லேருந்து செக் பண்ணுங்கள், இது 3ஆக இருக்கும், இது 6ஆக இருக்கும், 7 8 9. பாருங்கள், இது வந்து நமக்கு 10th எலிமெண்ட்டாகவே இருக்குங்க. நமக்கு அங்கே என்ன பார்த்தோம், இது 12ஆக இருக்குன்னா நமக்கு இதுவுமே என்னவாக தாங்க இருக்கணும், இதுவுமே நமக்கு 12ஆக தானங்க இருந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் டி அப்படின்றது நமக்கு வரல. இருந்தாலுமே நம்ம ஆப்ஷன் இயுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி பாருங்கள், அவங்க என்னங்க கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு 6 கொடுத்துருக்காங்களா, 6ன்றது நமக்கு இங்கே இருக்குங்க. தென் ஜி கொடுத்துருக்காங்களாங்க, ஜின்றது இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஹேஷ் செக் பண்ணலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டையும் செகண்ட் எலிமெண்ட்டை தான் ரிலேட் பண்ணணும். அது வந்து நமக்கு 3 ஸ்டெப் ஃபார்வேர்டில் மூவ் ஆகியிருந்துருக்கணும். பாருங்கள் 6 இருக்குங்களா, 1
2 3 3 ஸ்டெப் தானே ஃபார்வர்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டு தான். தென் லெஃப்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட பொசிஷன், ரைட்லேருந்து நீங்கள் தேர்ட் எலிமெண்ட்டோட பொசிஷன் செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கணுங்க. செக் பண்ணுவோமா? நம்ம எதுக்கு இப்போ செக் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இந்த 6க்கு செக் பண்ணலாங்க. இது 3ங்களா? இது 6ஆக இருக்குமா? 9 12 15 18 இது வந்து நமக்கு 21st எலிமெண்ட்டாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரி இந்த ஹேஷ் இந்த சிம்பலும் நம்ம ரைட்லேருந்து செக் பண்ணலாங்க. இப்போ ரைட்லேருந்து செக் பண்ணுங்கள். இது 3ஆக இருக்குங்களா? இது 6ஆக இருக்குமா? இந்த க்யூன்றது நமக்கு 9th எலிமெண்ட்டுங்க. இது 10 11 12 இது 12ங்க. இது 15ஆக இருக்கும், 18ஆக இருக்கும், 19 20 பாருங்கள். இது வந்து 21st எலிமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஈயுமே வந்து நமக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது? டி தாங்க ஆன்சர். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுங்க. ஆனால் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் செக் பண்ணும்போது லெஃப்டில் இருந்து நமக்கு அந்த டாலர் மாதிரி இருக்க சிம்பிள் கரெக்டான பொசிஷனில் தான் இருந்துச்சு 12th. ஆனால் நமக்கு இந்த ஏரோ மார்க்குன்றது நமக்கு 10லேயே இருந்ததுனால நமக்கு இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமாங்க. இதுதாங்க இந்த சீக்வன்ஸோடைய லாஸ்ட் சம் வந்துட்டு இதுதான். நம்ம லாஸ்ட் மாடலில் என்னங்க பார்த்தோம்? பேர் வச்சு பார்த்தோமா? ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த பேர் பேஸ் பண்ணி தாங்க நமக்கு கொஸ்டின் இருக்குது. ஸோ கொஸ்டின் பாருங்கள். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் இன் தி அபவ் அரேஞ்ச்மெண்ட் இஃப் என்னலாங்க சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு? பீட்டா எஃப் இருக்குங்க அண்ட் இந்த சிக்மா சிம்பிள் இருக்குது. அதை ஏதோ ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டி அண்ட் இந்த யூரோமா இருக்குல்லங்க இந்த சிம்பிளோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரிலேட் பண்ண இந்த காம்பினேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த கே ஸ்டார் 7 இந்த எலிமெண்ட்ஸுமே இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கோ அதே பேட்டர்ன் தாங்க இங்கேயுமே நமக்கு ஃபாலோ ஆயிருக்கும். செக் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பீட்டா எடுத்துக்கோங்க. பீட்டா இங்கே இருக்குங்களா? அண்ட் இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டீயோட ரிலேட் பண்ணுங்க. அதாவது இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட ரிலேட் பண்ணணும். இப்போ இங்கே என்னங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்? டி தானே. ரிலேட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்டில் இருந்து பீட்டான்றது 1 2 3 தேர்ட் எலிமெண்ட்டாக இருக்குங்களா? சிமிலர்லி ரைட்லேருந்து இந்த டீன்றது 1 2 3 தேர்ட் எலிமெண்ட்டாக இருக்குங்களா? அதே மாதிரி இப்போது இங்கே இருக்க இந்த செகண்ட் எலிமெண்ட்டையும் இங்கே இருக்க இந்த செகண்ட் எலிமெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் எலிமெண்ட்டாக நமக்கு எஃப் இருக்குங்களா? இங்கே வந்து நமக்கு அண்ட் இருக்குங்களா? ஸோ லெஃப்ட்லேருந்து பாருங்கள். எஃப்ன்றது நமக்கு ஃபோர்த் எலிமெண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் அப்படின்றது நமக்கு ஃபோர்த் எலிமெண்ட்டாக தான் இருக்குது. 1 2 3 4 ஃபோர்த் எலிமெண்ட்டாக தானே இருக்குது. இப்போது தேர்ட் எலிமெண்ட் செக் பண்ணுவோமா? தேர்ட் எலிமெண்ட் பாருங்கள். இங்கே சிக்மா இருக்குங்க. இங்கே இந்த யூரோ மாதிரி இருக்க சிம்பிள் இருக்குது. ஸோ சிக்மா எங்கே இருக்குது? நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டுருக்கு. இந்த யூரோ அப்படின்றதுமே நமக்கு ரைட்லேருந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ இப்போ செக் பண்ணிட்டோமா? ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா இப்போ ஒரு எலிமெண்ட் லெஃப்டில் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தாங்க அடுத்தது அந்த காம்பினேஷனில் இருக்க இன்னொரு எலிமெண்ட்டுமே வந்து சேம் பொசிஷன் ரைட்லேருந்து இருக்குது. ஸோ செக் பண்ணலாமா? இப்போ கே பாருங்கள். நமக்கு கே எங்கெங்க இருக்குது? கேன்றது இங்கே இருக்குங்க. இப்போ ரைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ F4ங்களா? ஸோ இது 5 6 7 7th எலிமெண்ட்டாக இருக்குங்க. அப்போ நமக்கு ரைட்லேருந்து 7th எலிமெண்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு இங்கே வரும். 7th எலிமெண்ட்டாக எதுங்க வரும்? இது 4 அப்படின்னா இது 5 6 7 7th எலிமெண்ட்டாக இது தானங்க இருக்கும். ஸோ 7th எலிமெண்ட் அப்படின்றது நமக்கு இந்த சிம்பிளுங்க. அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஸ்டார் இருக்குங்களா? ஸ்டார் நமக்கு எங்கே இருக்குது? பாருங்கள் இங்கே இருக்குது ஸ்டார் அப்படின்றது. இப்போ ஸ்டார்ன்றது நமக்கு 6ன்ற பொசிஷனில் இருக்குங்க. அப்போது நமக்கு ரைட்டில் இருந்து 6th என்னங்க இருக்குது? இங்கே 9 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே 9 எழுதிக்கலாமா? அண்ட் இப்போது தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன இருக்குது? 7 இருக்குங்களா? ஸோ நமக்கு 7 லெஃப்ட்லேருந்து எங்கெங்க இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ கே அப்படின்றது நமக்கு 7னா எஸ்ன்றது 8ஆக இருந்திருக்கும். இந்த 7 அப்படின்றது நமக்கு 9th எலிமெண்ட்டாக இருந்திருக்குங்க. இப்போ ரைட்லேருந்து செக் பண்ணுங்கள். 9th எலிமெண்ட்டாக என்ன இருக்குது? இப்போ இந்த சிம்பிள் வந்து நமக்கு 7னா ஜிங்கிறது 8ஆக இருந்திருக்கும். க்யூன்றது நமக்கு 9th எலிமெண்ட்டாக இருந்திருக்குங்களா? ஸோ அப்போ இங்கே க்யூ தானே வரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள் இருக்குங்களா? சேம் இந்த சி இருக்குது.
அடுத்தது 9 இருக்குது பாருங்கள், அண்ட் க்யூ இருக்குது. ஈஸியாக இருக்குங்களா? அதுக்கு பேசிக்காக இந்த 5 மாடல்ஸ் தான் இருக்குது. இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க மாதிரியான சம்ஸுமே இருக்குது. அந்த சம்ஸை வந்துட்டு நான் பார்ட் 2ல அப்லோட் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்ட் 2ல அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஓகேங்க. தேங்க்யூ.